ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு 4-5 வீடியோ இருக்குது, ஆர் ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு வைங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்லைட் மாதிரி க்ரியேட் பண்ணணும், ஃபோட்டோ ஸ்லைடு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து இப்படி வச்சிட்றேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அப்படியே வச்சிட்றேன். வச்சுட்டு இதை அப்படியே ப்ளே பண்ணுறேன். எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் வேணாம். ஸோ ஜஸ்ட்டு ரேசர் டூல் எடுத்துட்டு, இது பற்றி தெரியலைன்னா முன்னாடி நான் இன்டர்ஃபேஸ் சொல்லியிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேசர் டூல் எடுத்து எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெலிட் 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 இந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி சீக்வன்ஸில் போயிட்டு க்ளோஸ் கேப் பண்ணால் இதாகிடும். ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதோட ஃப்ரேம் சைஸ் ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ். ஸோ இந்த சைஸில் ஸோ இப்படி வருதா? இது டிஃபால்ட்டாக கொடுக்கணும்னா ஷிஃப்ட் டி கொடுத்தோம்னா எல்லா ட்ரான்சிஷனும் கொடுப்போம். இல்லைன்னா மேனுவலாக பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் போயிட்டு இதில் இல்லைன்னா விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இதை Shift+7 ஷார்ட்கட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை வீடியோ ட்ரான்சிஷன் இருக்கும், அதில் டிசால்வ். ஸோ இந்த டிசால்வில் கிராஸ் டிசால்வ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டுமே நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தெரியுதா? இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் கிராஸ் டிசால்வ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீப் பிளாக், மறுபடியும் டீப் பிளாக், அதுக்கப்புறம் டீப் ஒயிட், ஸோ இப்போ பாருங்கள், அதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் பாதி இதில் பாதி, 2 கிளிப்புக்கும் நடுவில் பாதி பாதியாக வந்திருக்கும். இப்போ நான் இதில் போடுறேன் பாருங்கள். இந்த கிளிப்பு போடும்போது கிராஸ் டிசால்வே எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நடுவில் வராது, இந்த பக்கம் தான் வரும். ஏன்னா இங்கே ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்ன ஒயிட் டாட் மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா ஸ்டார்டிங் ஃப்ரேம். எப்பவுமே ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வந்து ஒரு இதாகாது. ஸோ அதனால் நம்ம அந்த டிரான்சிஷன் வந்து ஆஃபாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம நகர்த்தி வச்சுட்டு இப்போ 2 ஜாயின் பண்ணி இப்போ பண்ணால் பார்த்து பாருங்க வந்துச்சா? இல்லை, ஆனால் இன்னும் எனக்கு இந்த சைடு மட்டும்தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த சைடு கம்மியாக இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல், எல்லாமே எஃபெக்ட் கண்ட்ரோல் தான் இது பண்ண முடியும். ஸோ இது போனோன்னே ஜஸ்ட்டு அந்த எஃபெக்டை மட்டும் டிரான்சிஷனை மட்டும் கிளிக் பண்ணுறேன், வந்துடுச்சு. இதில் கஸ்டம்னு இருக்கும் அலைன்மெண்ட்டில், அதை எடுத்துட்டு சென்டர் அட் கட் அது கிளிக் பண்ணோம்னா இப்போ ரெண்டுலேயுமே ஆஃபாக வந்துடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும், இதுதான் ப்ராப்பரான வே. அப்படி இல்லை ஒரு சில டைம் ஸ்டார்ட்டில் மட்டும் வரணும் அப்படின்னா இந்த கிளிப்போட ஸ்டார்ட்டில் மட்டும் வரும், இல்லை எண்டில் மட்டும் வரணும்னா முந்தந்த கிளிப்போட எண்டில் வரும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டிரான்சிஷனை இது பண்ணோம். ஸோ நம்ம எப்போவுமே சென்டர் கட்டில் வச்சுப்போம். ஸோ இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்லைடு இல்லை ஒரு வீடியோ, 2 வீடியோஸ் ஸ்மூத்தாக இருக்கணும்னா அப்போ வந்து இந்த டிரான்சிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். வீடியோஸ்க்கு நடுவில் ஒரு டிரான்சிஷன், இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கு நடுவில் ஒரு டிரான்சிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் வீடியோஸ்க்கு நடுவில் பண்ணுறது. ஓகேங்களா? தேங்க்யூ.